வந்து எவ்வளவு நேரம் ஆகுது பத்தியா? ரெண்டும் தூங்குதுங்க. ஏன் காலேஜ் போவானவா? இல்ல எவனும் ஆஃபீஸ் கிளம்பல. ரெண்டும் தூங்குதுங்க. என்ன பண்ண சொல்ற? ரொம்ப வந்தோம் சரி, வேற யாராவது வந்திருந்தாங்கன்னா எழுப்பாம வச்சுட்டு வருவாங்கன்னா என்ன பண்றது? ரொம்ப சீக்ரெட் டோர் வழியா வந்தோம். அது எப்பவுமே திறந்துதான் இருக்கும். அவன் மெயின் டோரை பூட்டிட்டு தான் தூங்குவான். எங்க பூட்டிருக்காங்க பாரு. திறந்து இருக்கு. ஒரு ஏய், வச்சுட்டு ஒரு சொல்ற? தங்கச்சிக்கா மாப்பிள்ளைக்கா அவ்வளவு சீன் இல்ல. ஒரு இருந்தாலும் நான் ஒரு அண்ணன். ஊருடா நீ எவ்வளவு சொல்றதுக்கு அப்புறம் 4 பேரை திட்டு வாங்கினாலும் நீ தான் வாங்கணும். பண்ணி ஏதாவது அசிங்கமா கேட்டப்புறம் ஒரு வீடு. என்ன கேட்கணும் மட்டும் என் பொண்ணுக்கு அப்படியே கெட்ட வார்த்தையில பொங்கிட்டு வருமே. இப்ப நீ உருவினா அதான் வரும். சரி கடவுளே, இந்த பூதம் கிட்ட வந்து இந்த ரத்த காட்டி கிட்ட வந்து என்ன காப்பாத்திடு. என் வாயை உடைச்சிருவேன். நான் உனக்கு ரத்த கட்டேரியா? கடவுளே காப்பாத்திடு. இவன் மட்டும் தான் இருக்கான். அதான் கதவு திறந்துருக்கு. அவ எழுந்து வெளியே போயிட்டு இருக்கா. தெரிஞ்சு தூங்குறானா தெரியாம தூங்குறானா தெரியலையே. எழுப்பி பாரு. மாப்பிள மாப்பிள. எப்போட எங்களை டிஸ்டர்ப் பண்ணாத, நான் தூங்கணும். எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதியா? எழுந்திரி போதும். தூங்குனது எவ்வளவு நேரம்? உன்னை விட்டுட்டேன், ஒழுங்க போட ஆஃபீஸ்க்கு, நான் தூங்கணும். இங்க பாரு, ஆஃபீஸ்க்கு போறியா இல்லையா? போடா. லீவு, நீ எழுந்துரு. ஆறா நம்ம லீவுன்னு எவ்வளவு வேகமா எழுந்துக்கிறோம். அதானே. நீங்க எதுக்கு லீவு? போங்க ஆஃபீஸ்க்கு. அப்போ போறோம். சார் என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ணிட்டு போறேன், நீங்க ஒழுங்கா ஆஃபீஸ்க்கு ஓடுங்க. ஓ, என்கேஜ்மெண்ட் முடிஞ்சது எங்களுக்கு, அதனால நாங்க ரெஸ்ட் எடுக்க போறோம். எங்களுக்கு லீவு, நீ ஒழுங்கா கிளம்ப ஆஃபீஸ்க்கு. தெரியும், இதெல்லாம் என் பக்கத்துல இருக்கவதான் பண்ணிருப்பான். பக்கத்துலயா யார் இருக்கா? உன் தங்கச்சி அப்பா இருக்கா? எங்கடா போனாவ? நாங்க வந்து ரொம்ப நேரம் ஆகுது. நீ மட்டும் தான் இருக்க. காலேஜ் போயிட்டாளா? காலேஜ் போயிருக்க மாட்டாளா? தெரியும், இதெல்லாம் பண்ணிருப்பேன். ஏமாத்திட்டு நேற்று நைட்டு அப்புறம் லேட்டு நானும் தூங்கிட்டேன். தெரியும் என்ன விருப்பத்துவான்னு. சரி காலைல இருக்குன்னு பார்த்தா எஸ்கே போயிட்டான். போகக்கூடாதுன்னு சொல்லியும் போயிருக்காள் அவ. போக கூடாதுன்னு சொன்னியா? ஆமா, நான் தான் லீவ் போட்டு கூடவே இருந்தேன். அவளை போன் எங்க? அதான் கிளம்பிட்டால. நீ வீட்டுல இருந்தா பண்ண போற? கிளம்பு நீ ஆஃபீஸ்க்கு. ஒழுங்கா ஓடிடுங்க, நான் காண்டா இருக்கேன்ட்டேன். நீ எப்படின்னா ஆஃபீஸ்க்கு போ, இல்ல எங்க லீவ் அப்ளை பண்ணதுக்கு ஓகே போடு. ஒழுங்கா ஆஃபீஸ் போயிடுங்க, நான் தனியாக அந்த ரூம்ல ஓடுங்க. ரெடி, அவள் காலேஜ் போயிருக்கான்னு தெரிஞ்சு எனக்கு காண்டா இருக்கு, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். வெளியும் போயிருக்கானா அவளுக்கு இப்படி திமிரு இருக்கும், வரட்ட அவளுக்கு இன்னைக்கு இருக்கு. அதானே எல்லாம் ஒரு மனுஷனா இல்ல, என்னெல்லாம் மதிச்சாதான் இல்லையா, மேலே பாசம் இருந்தா தானே. கடமைக்கு வாழ்ந்தா இப்படிதான் இருக்கும். ஏன்டா ஏன் இப்படி கத்துற? ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சு எதுன்னு தெரிஞ்சுக்கலாம், அப்புறம் நீ கத்து. என்னவா வேணா இருக்கட்டும், என்னை எழுப்பி ஒன்று சொல்லிருக்கலாம்ல, இல்ல எனக்கு ஒரு பெர்மிஷன் கேட்டிருக்கலாம்ல, இல்ல ஒரு இன்ஃபர்மேஷன், இல்ல கூட சண்டை போட்டாது போயிருக்கலாம்ல. எனக்கே தெரிஞ்சு நீ விட மாட்டேன்னு சண்டை தான் போடணுன்ட்டு. எதுக்கு காலகட்டத்தில் சண்டை இருந்தா அவ்வளோ அவாய்ட் பண்ணிருப்பா. நீ பேசாத, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. சரிப்பா, நான் பேசல. இல்ல தங்கச்சியை பெத்து வச்சிருக்கீங்க, ஒரு புருஷன் மேல பாசமே இல்ல தங்கச்சி. ஏதாவது பதில் சொன்ன வாயை உடச்சிருவேன். ஏன் இவ்வளவு காண்டா இருக்க? யாரும் பேசாதீங்க, என்ன விட நான் தூங்க போறேன். இவன் ஒரு சின்ன புள்ளப்பா. அது ஏன்டா அவ விஷயத்துல மட்டும் இவ்வளவு கேவலமான குழந்தைத்தனமா இருக்க? யார்கிட்ட பேச வேண்டான்னு. இப்ப சாமி நாங்க பேசல எங்களை விட்டு மல்லு கட்டி எங்களுக்கு தெம்பு இல்லப்பா. ஹாய் நாத்து, நீ எங்க போயிருந்த? ஏய், நீ வீட்டுலதான் இருக்கியா? ஆமா அண்ணா. ஆமா, நீ ஏன் கீழே தான் இருந்த? சரி, 2 பேருக்கும் குட் மார்னிங். நீங்க ஆஃபீஸ் கிளம்பல? ஏய், நீங்க லீவா? ஜாலி. நீயும் லீவு? ஆமா. உங்க சார் கூப்பிடுறாரு. என்னவா? காலேஜ் போயிட்டியோன்ட்டு. இல்ல, கல்வி குடும்பத்தையும் ஊத்திருப்பாரு. இதெல்லாம் சிறப்பா. பெத்ததுக்கு உங்க அம்மா அப்பா, கூட போறதுக்கு உன் அண்ணன், அவனை கட்டினப்பா ஒண்ணு எனக்கும் சேர்த்து நல்லா விழுந்தது. குடும்பத்தையே அப்படி விட்டாரு. சேச்சா அப்படிலாம் இல்ல, ஃபர்ஸ்ட் உன்னை கழுவி ஊத்திட்டு அப்புறமா ஃபேமிலி. ஓ, அந்த அளவுக்கு. ஆமா. இன்னும் குடும்பத்துக்குள்ள ஓடு. போட்டுங்க, மூஞ்சில குத்துறேன். சரி, ரொம்ப காண்டுன்னு தெரியுது, நான் போயிட்டு வரேன். என்ன புருஷனுக்கு மட்டும் ஸ்பெஷல் ட்ரிங்க்? அட, நீங்க இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாதுல்ல. அவருக்காக அவருக்கு போட்டு எடுத்துட்டு வந்தேன் காலையில குடிக்க. நம்ம குடும்பத்தை ரொம்ப கம்மியா கழுவி ஊத்தலாம், கொஞ்சம் தெம்ப ஊத்துட்டோம்னா. இல்லைண்ணா, போய் பாத்துக்கிறேன். சரி நடத்துங்க. என்ன, இன்னும் உங்களுக்கு எழுந்துக்க மனசு வரலையா? வரல. என்ன, ஏன் பேச மாட்டீங்களா? என்னதான் பிரச்சனை? ஏன் இப்படி வெறுப்பேத்துறீங்க காலையில எழுந்ததுல இருந்து? நான் மட்டும் குட் மார்னிங் சொன்னா சரிடி பூச்சி, குட் மார்னிங். கேட்டு வாங்க வேண்டியிருக்கு. பூச்சி, காலையில ஆரம்பிக்காதீங்க. சரி ஆரம்பிக்கல. குட் மார்னிங். என்னது? பாதாம் பால். நீங்க அதானே குடிப்பீங்க, அதான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்தேன். எழுந்துருங்க, குடிங்க. போயிட்டு சமத்து பையனா ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து குடிங்க பார்ப்போம். உட்காரு, அப்புறம் மற்ற கதை. உட்கார, நீங்க எழுந்துருங்க. நான் சொன்னதை நீ செய். சரிப்பா, கோக்காரா. செஞ்சிட்டான்ல,
போங்க, எழுந்துருங்க. போனேன் என்னை விட்டு ஏன் போனேன்? நான் இந்த ரூம் விட்டு போக கூட சொன்னேன்ல. காலைல எழுந்து எல்லாரையும் பார்க்க வேணாவா? அதான் அப்படி இழுத்துட்டு வந்துட்டீங்க. கரெக்டாக லீவுன்னு சொல்லிட்டு வந்துட்டியா? இப்போ எல்லா கூட தெரியணும் தானே? அப்போ இப்போவே கீழே போயிடு. அப்பப்போ வீட்டு போயிட்டு அவனை கூப்பிட்டு இருப்பாங்க. எனக்கு அந்த தலைவலியே வேண்டாமா, நீ கீழே இருந்து போதுமா? ஏதாவது எடுத்துட்டு வரேன், இந்த ரூமுக்கு வந்து பாரு. வச்சுட்டீங்களா உங்க அவசர புத்திய? என்னடா கொஞ்ச நாள் இது காணமேன்னு பார்த்தேன். என்ன? ஏங்க காலையிலே எழுந்து இவ்வளவு மூட் அவுட்டா இருக்கீங்க, இப்படி கத்துறீங்க? கிட்ட கேட்டது ஒரு விஷயம், அதுவும் உன்னால செய்ய முடியல. பிச்சிரும் பாத்தீங்களா, சும்மா வாய் திறந்துட்டு இருந்தீங்கன்னா பயமுடுங்க. இவங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கணும். அது பேசுனீங்கன்னு வைங்களேன், சத்தியமா காலேஜ் போயிடுவேன். அடுத்த கட்ட முடிவுதான். இப்பதான் மனுஷன் பேசுவேன், நான் கிளம்புறேன். விடுன்னு விடுன்னு சொன்னேன். ஒரு எழுத்து பெட்ஷீட்டுக்குள்ள போட்டுப்பேன், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். தந்துக்க உங்ககிட்ட பேசவே தெரியல, விடு. என்ன? நான் உண்மையை தானே சொன்னேன். என்ன உண்மை? நீங்க ஆஃபீஸ் போல ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்லிட்டு வந்தேன், அவ்வளவுதான். எப்பவும் போல உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொன்னேன். நான் காலேஜ் கிளம்புறேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். சும்மா ஆமா நீ சொன்ன. இவங்க அண்ணி விட்டு தானே சொல்ல வைப்ப. தான் சொன்னேன். இப்ப என்னன்றீங்க? ம். உங்ககிட்ட பேசினா தலைவலி தான் வரும். போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து அதை குடிங்க, அவ்வளவுதான். எனக்கு வேலை இருக்கு. சாரி சாரி சாரி, நீ எப்பவுமே மொனங்கொட்டி சாரியும் தேவையில்லை. உச்சில கண் குட்டில வயிறு குட்டில ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அது ஆறத்துக்குள்ள ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து குடிங்கன்னு. நோ 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 நீ சமாதானம் ப்ளீஸ் 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 ப்ளீஸ். நீங்களும் உங்க இதுவும் இப்ப பார் தலைவலி. எடுத்தோம் கௌத்தோன்னு முடிவு எடுக்க வேண்டியது. நானும் வந்துட்டு இந்த கிறுக்கு ஒன்றும் பண்ண முடியல. தலை வலிக்குது எனக்கு இந்த கிறுக்கு கூட வாழ்றது. என் கூட வாழ்றது உனக்கு தலைவலியா இருக்கு, நான் இருக்கேன் அதானே. வேணா சொல்லு, அது ரெண்டும் தான் உண்மை. விட்டு பயில உன்னை வெளியே விட்டு பேசுறோம், அதான பண்ற தப்பு. கொஞ்சம் வேண்டாத வேலை பண்ணுன்னு வைக்க. என்ன பண்ணுவ? அதில் சொல்லு. சொல்ல மாட்டேன். பொண்ணு என்ன வேணா பண்ணிப்பேன், தெரியும்ல என்னை பத்தி. பேச மாட்டேன், புரிஞ்சிருச்சு. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். பேசலாம் 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 ப்ளீஸ். நீ அமைதியாக இருந்தால் எனக்கு போயிடும். சரி, நல்ல பையனா இருந்துக்கிறேன். சமத்து பையனா இருப்பேன். சண்டை போட மாட்டேன், எடுத்து கத்த மாட்டேன், கோவப்பட மாட்டேன், சொல்றதுக்கு எல்லாம் மூணு தலையாட்டுறேன். என்ன சொன்ன மன்னிப்ப. இவ்வளோ வீம்பாகாது பொண்டாட்டி. இங்க பாரு. அப்புறம் டிஃபன்லாம் சாப்பிட்டீங்களா? அதெல்லாம் கட்டுன்னு கட்டியாச்சுப்பா. இதெல்லாம் ஆச்சுப்பா. நைட்டு கூட சாப்பிடல, செம டிஃபன் கட்டுன்னு கட்டிட்டேன்ப்பா. இதுதான் எனக்கு பிடிக்கல, என்ன ஒதுக்கி வைக்கிறது. அப்பதான் நான் காண்டாக்குறேன். என் ஃப்ரெண்டு பல்ஸ் போட்டு பேசிவிடு. போயிட்டு உங்க ஃப்ரெண்டை ஃப்ரெஷ் ஆயிட்டு வர சொல்லுங்க. வந்து அதை குடிக்க சொல்லுங்க. அடுத்த கதை அடுத்தது. பார்த்து என்கிட்ட பேசினதான் இது வந்தணும். குழந்தைத்தனமான ஆக்டிங்கே இங்க தேவையில்லை. ஒன்னும் நடிக்கிறேன்னா. அப்புறம் என்ன பண்ண போறீங்க இன்னைக்கு? நான் பேசிட்டு இருக்கேன், கெஞ்சிட்டு இருக்கேன், ஒரு வாட்டி ப்ளீஸ். நேத்து நாம தானே அதை பத்தி பேசிட்டு இருந்தோம். அது சென்னையில மட்டும்தான் வேலை செய்யும் போல. அது என்னவோ சரிதான். ஆசைப்பட்ட சிடும் பிச்சு. நான் என்னடா காணுமேன்னு தான் கேட்டேன். அதுக்கு நீ இப்படியேவா? அடுத்த செகண்டேவா? சரி சரி, அதை கெஞ்சிட்டு இருக்காருல, போய் கொஞ்சிட்டு வாங்க. உங்களுக்கு கொஞ்சம் நான் சேர்ந்தா உங்க புருஷன் பக்கத்துல இருக்கிறாரு, போய் கொஞ்சிட்டு வாங்க. அதுக்காக என்னெல்லாம் கோத்து விடாதீங்க. யாரையும் கொஞ்சறதாவே இல்லை. மேமே பாரமே. சாரி 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 ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். என் செல்லோலே வயிறோலே பட்டு போக்கல. இங்க பாரடி தங்கும், மன்னிச்சிரு 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 மன்னிச்சிரு. நல்ல பையன் நடந்துக்கிறேன், ப்ளீஸ் 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 ப்ளீஸ். அப்புறம் லைஃப்லாம் ஜாலியா போகுது போல. ரொம்ப குதூகலமா போதே. இந்த விருப்பம் அப்புறம் நான் காண்டாயிடுவேன், என்னை பத்தி தெரியும். ஆ என்ன உங்களதான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வர சொல்லிட்டல, அப்புறம் என்ன? போக மாட்டேன் போக மாட்டேன், இப்படிதான் குடிக்க போறேன். விட்டுருவேன், ஓடுங்க. குடிச்சிட்டு வந்தாலும் குடிக்கணும். ஐயா காலங்கத்தால பல்லு கூட வளர்க்காம. பெட் பாதாம் பால். காஃபி டீனா கூட ஓகே, பாதாம் பாலுமா? இருந்தாலும் அப்படிதான். தர முடியுமா முடியாதா? காஃபி டீனா பரவாயில்ல, இது வேண்டாம். மின்னெல்லாம் சாப்பிடணும், எழுந்துரு. அது சொன்னா கேளு சார், மவுத் வாஷ் பண்ணிட்டு வா. மாட்டேன்னு சொல்றேன்ல. ரவுடி, என்னமோ பண்ணு. இந்தா ஊட்டி விட மாட்டியா? கொன்றுவேன். இவன் ஒருத்தன் காலங்காத்தாலே பாரு. எனக்கு அந்த 1/2 நான் காலங்கத்தால, அதுவும் பல் வளர்க்காதவங்க கிட்ட. சீச்சி, என்ன இப்படி அசிங்க பத்துற? காலங்கத்தால எனக்கு இந்த பாதாம் பால்லாம் வேணாம் சொல்லிட்டேன். 1/2 ப்ளீஸ். ரொம்ப நாள் ஆச்சு. என்னது? அங்க டெய்லி 1/2 குடிச்சிட்டு ரொம்ப நாள் ஆச்சா? இது பிளாக் காஃபி, இது பாதாம். இல்ல, ப்ளீஸ் ப்ளீஸ் ஒன்ஸ் பார் குடி. மொத்தம் எனக்கு வேண்டான்னு வெறுப்பேத்தாதீங்க. நான் நைட்டு கூட குடிக்கிறேன், இப்ப நீங்க குடிங்க. ஒன்ஸ் அப்ப டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் மாட்டேன் விடுவாதத்தை விடவே மாட்டீங்கல்ல? மாட்டேன். சொல்ல உடனே பதில் வந்துருமே. ஆமா வரும். அப்புறம் குடிங்க, எனக்கு போதும். லீவ் அக்செப்ட் பண்றா. இந்த லீவ் அக்செப்ட் பண்ண மாட்டேன். ஒழுங்கா வேலைக்கு ஓடுங்கன்ட்டு.
பிச்சு சும்மா லீவ்னு கேட்டுட்டு இருந்தீங்கன்னா வெறுப்பேத்தாதீங்க. நிச்சயமா சொல்றேன், டயர்டா இருக்க முடியலடா. அப்ப போய் பாருங்க. அதெல்லாம் மாட்டேன், நாத்து கூட கதை பேசணும். தூங்குங்க, லீவ் சாங்ஷன் பண்றேன். இல்லைன்னு வச்சுக்கோங்க, போயிட்டு வேலையை பாருங்க, அவ்வளவுதான். கிளம்பி போங்க. இருக்கட்டுமே. வேண்டாம் வெறுப்பேத்தாத. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், நம்ம 4 பேர் மட்டும் இருக்கலாம் ப்ளீஸ். வெறுப்பேத்தாதன்னு. கொஞ்சம் பிரகதி கூட நான் சொல்லல. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், நம்ம 4 பேர் ப்ளீஸ். இன்னைக்கு துர்கா ஆஃபீஸ் போவாளே. வெனஸ்டேல இருந்தா ஜாயினிங் டேட். ஓ ஓகே ஓகே. அப்ப இந்த 2 நாள் அவளை வர வச்சுன்னு மூக்க உடைச்சிருவேன். வர வைக்க மாட்டேன். துர்கா வந்து எப்ப தங்குவா? அவங்க வீட்லயே இருந்துப்பா. இங்கதான் வர போறேனால வந்தா கேர்ள்ஸ் மட்டும் தூங்கணும், பரவாயில்லையா? என்ன சொல்றீங்க? இல்ல எனக்கு புரியல. இவரு இங்க தூங்குவேன், நீ அண்ணி அங்க தூங்குவா, அப்ப அவ எங்க தூங்குவா? ரோட்லயா? அட ஆமால. ஆனா வீக்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் இங்கதான் இருப்பா. அப்ப நாங்க கேர்ள்ஸ் தான் தூங்குவோம், இப்பவே சொல்லிட்டேன். அப்ப யாராவது அடம் பிடிச்சிங்கன்னு வைங்களேன், பிச்சு வச்சு. இல்ல அப்போ ஜாயின் ஃபேமிலி எல்லாம் ஒண்ணா தூங்கலாம். இந்த மாதிரி டைலாக்லாம் இங்க வரவே கூடாது. ஃபர்ஸ்ட் போய் குளிக்க சொல்லுங்க, போடுங்க. பதில் சொல்லு. அதெல்லாம் கிடையாது. அப்ப கேர்ள்ஸ் ஸ்லிப் தான். நீ பாரு. இருந்து ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து மத்த கதை. சொல்லு. போங்க. போயிட்டு வந்து நான் பாத்துக்கிறேன். சரி பாக்குறதுல அப்புறம் பாத்துக்கலாம், கிளம்புங்க. ஆமா, அப்படியே பார்க்க விட்டுட்டாலும் என்ன லுக்கு, உண்மையதான் சொன்னேன். சரி ஓடு. இவனை கலப்பி அனுப்புறதுக்குள்ள விடிஞ்சிருது. விடியாது பின்ன. உங்க சேர் எடுத்துட்டு வந்து போடவா? வேண்டாம், அப்புறம் எடுத்துட்டு வந்து போட்டுக்கோ. அப்புறமா எடுத்துட்டு வந்து இங்க வச்சிடுறேன். ஓகே. ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்க வேணாம் சொல்லு, லீவ் கொடுக்க சொல்லு. நல்லா கோத்து விட்றீங்களா அவர் என்கிட்ட? வீடு 2 லஞ்சம் தானே, அதெல்லாம் ஓகே பண்ணிக்கலாம். உங்களுக்கு வாய் கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்ன அவர்கிட்ட கோத்து விடலாம் ஒரு தூக்கம் வராது. நிஜமா டயர்டா இருக்கு, ஒரு மாதிரி ஒர்க் பண்ற இன்ட்ரெஸ்டே இல்லை. இன்னைக்கு லீவ் வேணும் ப்ளீஸ். அவன் டார்ச்சர் பண்ணுவான். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், நீ தான் கரெக்ட் பண்ண முடியும் ப்ளீஸ். நான் ஆஃபீஸ் விஷயத்துல என்ன கோத்து விடாதண்ணா. எப்படியாவது கரெக்ட் பண்ணு ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், கெஞ்சி கேட்கறேன். ஆமா ப்ளீஸ் அவன் அக்செப்ட் பண்ண சொல்லு. அக்செப்ட் பண்ணாம இன்னும் ஒரு அக்செப்ட் பண்ணலைன்னா எங்களுக்கு ஆப்ஷன் கணக்காயிடும். ஆப்ஷன் கரெக்ட் தான் ஆயிட்டு போட்டுவேன். ஆப்ஷன் கணக்கு லாஸ் ஆஃப் பேல போவாது. இப்ப அவன் லீவ் பர்மிஷன் கொடுத்தாலே அது லாஸ் ஆஃப் பே தான், அது பிரச்சனை இல்லை. இது பிளாக் மார்க்ல போயிடும். அது வரைக்கும் ஒன்று நாங்க பேக்கப், ஐ மீன் என்ன சொல்றது, அதை பின்னாடி அந்த ஓகேன்னு நாங்க கேன்சல் பண்ணணும் அந்த லெட்டரை. இல்லைன்னா அவன் ஓகே பண்ணணும். அவன் பண்ணாம இருந்தானா அவன் அக்செப்ட் பண்ணலன்ற மாதிரி தான் கான்செப்ட். அதே மீறி நாங்க வரலைன்னா அது பிளாக் லிஸ்ட்ல போயிடும். ப்ளீஸ் 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 சொல்லு அவங்ககிட்ட. நல்லா கோத்து விடுறீங்கல்ல என்ன? ஆமா, அவன் ஒன்னும் அக்செப்ட் பண்ணணும். இல்லை நான் லாகின் பண்ணி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆகுது. இல்லைன்னா சொல்றேன் சீரியஸா பிளாக் லிஸ்ட் ஆயிடும் ப்ளீஸ். அப்படியே பண்ணுங்க. சாரி கெஞ்சரா, வேற என்ன பண்றது? குட்டி கரெக்ட் பண்ணிடு. நீ என்ன கேட்குற வாங்கி தர. லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ. லவ் யூ போத். நல்லா வச்சு செய்யுங்க என்ன. சரி, அவன் ஏதாச்சும் அதெல்லாம் கேட்பான். யாரு உங்க ஃப்ரெண்டு? சரி விடு, அதை பார்த்து பண்ணிக்கோ. என்னைக்குன்னா மாட்டு வரல அன்னைக்கு இருக்கு உனக்கு. சரி, அதை அப்ப நம்ம பார்த்துக்கலாம். ஓ, லீவ் போட்டதே இதுக்குதான். அப்படியே புக்ல முழுகிட்டாங்க. பத்தியா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் போல, ஒர்க்கும் பண்ணல, ஆஃபீஸ்க்கும் போல, ஆனா ரொமான்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆஃபீஸ் கிளம்பல. ஐயோ வந்துட்டானா? பூச்சி மாட்டேன். அது வந்து மாப்பிள்ள. ஐயா, அவன் என்ன லேப்டாப்குள்ள முழுகிட்டு ஹெட்செட் போட்டுக்கிட்டு பார்த்தான்னு பார்த்தா நாத்து நாத்து அக்க மாட்டாளே. என்ன பதில் சொல்லு. மாப்பிள்ளன்னா ஒரு சனம் பிள்ளை ஏதாவது தடிச்சாதான் உண்டு. யாரு இந்த பெண்ணை தூக்கி காலில் அடிச்சது? இவர் எப்ப வந்தாரு? ஏய், ஆபீஸ் போ சொல்றான். நானே எழுப்ப கூப்பிட்டேன். நீ சரி பண்றேன் இருங்க. என்ன பூஜி, டிஃபன் எடுத்துட்டு வரவா? வா, திரும்பிட்டோம். கொஞ்ச நேரத்துக்கு போறவா தப்பிச்சோம். ஓ, நான் சாப்பிடணுன்ற அக்கறெல்லாம் இருக்கு. என்னம்மா வந்தோன்னு வம்பு இழுக்கிறீங்க? என்னது? ஏதுமா பண்ணிட்டு இருக்கீங்களா? அது என்னது? என்ன உங்க லேப்டாப்ல என்னோட வீடியோஸ் இருக்குல்ல, அதை பார்த்துட்டு இருக்கேன். கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் சரி, நம்ம சண்டை அப்புறம். ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா? சாப்பாடு எடுத்துட்டு வரவா? கீழே போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். சாப்பிட்டுட்டீங்க? நிஜமா? நிஜமா தான். அதான் தோறம். அங்க விளையாடுறீங்களா? சீரியஸா சொல்றேன், எடுத்து போய். அவ்வளவுதான், மறுபேச்சிங்க ஒண்ணும் இல்ல. புரியுதுல? எடுத்து வச்சிரு, எனக்கு லீவ் வேற கிடைக்கணும். குடும்பமே சேர்ந்து நம்ம சதி பண்ணுப்பா. சொல்றத ஃபர்ஸ்ட் கேளுங்க. அதை ஓர வச்சுனா என்ன வேணா கேட்பேன். அதுக்கப்புறம் அடுத்த கதை. தான் ரவுடி.
கிட்ட மனுஷன் ஜெயிச்சிருவாளாம். கெஞ்சி கேட்கிறேன், புக்கு மூடி வைய. டைம் ஓடு எங்களுக்கு. ஒரு 1/2 hour படிச்சுக்கிறோம் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். வைக்கிறியா இல்லையா? ஏங்க எப்படி படுத்துறீங்க? சரி நீ கொடி, நான் கிளம்புறேன். எங்க போக போறீங்க? என் கூட இருக்க விருப்பம் இல்லை, அப்புறம் என்ன? புரிஞ்சுது சாமி, புரிஞ்சுது, விடு. போதுமா? கேளு. என்னவா உங்க அண்ணி சைகை பண்றாங்க? எனக்கு தெரியாது. ஓ அப்போ மூணு ரோட்ல தான் இருப்பீங்க. எனக்கு தெரியாது. ஓ அப்போ உங்ககிட்ட வெறும் எனக்கு தெரியாதுன்றது மட்டும்தான் வரும். பேசு. அவங்களுக்கு லீவுக்கு பெர்மிஷன் வேணும். அதெல்லாம் தர முடியாது. அவங்க ஆஃபீஸ் கிளம்ப சொல்லி லாகின் பண்ண சொல்லு. ரிப்பேத்தாதடா, உடம்பு முடியலடா. அப்போ போயிட்டு அந்த ரூம்ல தூங்க சொல்லி ஒத்துக்கிறேன். உங்க முடியல, கதை பேசிட்டு இருக்கோம். உட்காந்தா போதும் அமைதியா. ஒர்க்லாம் வேணாம், அந்த டென்ஷன்லாம் வேண்டாம். நான் லீவ் தர மாட்டேன். ஏன் எப்படி படுத்துறீங்க? இப்படி தள்ளி உட்காந்துருக்கா காலேஜே போயிருக்கலாம். கெஞ்சி கேட்கிறேன், கிட்டவா லீவ் தந்துருவான். ஓட விட்டுருச்சு, ஓடிடுங்க. சரி இன்னும் 10 நிமிஷத்துல லாகின் பண்ணலைன்னா வேலை கோயிந்தா ஞாபகம் வச்சுக்கோங்க. நானும் 10 நிமிஷத்துல ஓகே மெயில் பண்ணலினாலும் அதே தான். கெஞ்சி கேட்கிறேன், விருப்பத்தாத. இப்போ என்ன? எனக்கு அது கேட்கல. சவா ஏவா தப்பிச்ச. இப்போ ஒத்துப்பான். சரி மெயில் போடுங்க. இப்போ இவ்வளோ உங்க அண்ணானிக்காக தான். கூப்பிட்டீங்க, வந்து உட்காந்துட்டேன். சும்மா வெறுப்பேத்தாதீங்க. ஓ, நீ என் மேல காண்டாதான் இருப்பன்ட்டு அது பிடிக்காதுல்ல. காண்டா இருக்கிறது நீங்களா நானா? ஏன் இவ்வளோ ஒரு மாதிரி இருக்கீங்க? எனக்கு பிடிக்கவே இல்லை இப்போ உங்களை. ஐயோ இவர் இப்படி பேசுறது. டே இன்னும் 5 நிமிஷம் தாண்டா இருக்கு. யாரும் அதெல்லாம் கேட்காது, பிடிக்காது அப்படித்தானே? பண்றதுதான் பிடிக்க மாட்டேங்குது. இப்போ என்ன காண்டில் இப்படி இருக்கீங்க நீங்க? எடுத்து வச்சுட்டேன், அப்புறம் இன்னும் என்ன? எப்பவுமே நான் ஃபர்ஸ்ட் தெரிய மாட்டேன். போதும், கிறுக்குத்தனம் வந்துடுச்சா? இப்போ எனக்கு இருக்கேன். அழுதுட்டும் அம்மே, போதும் அம்மே ப்ளீஸ். ஃபஸ்ட்டு அதை பண்ணி விடு, அதுக்கப்புறம் அடுத்த சண்டை. நான் அப்பவே பண்ணிட்டேன். எப்போ பண்ணீங்க? லேப்டாப் கொடுத்தல அப்பவே பண்ணிட்டேன். கேடி எனக்கு போயிடணும் அதானே? இறங்க மாட்டேன். சொல்லு என்ன? என்ன என்னதான் உங்க பிரச்சனை? இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு, வெறுப்பேத்தாதீங்க. அதெல்லாம் கொடுத்துட்டாரு. ஃபோன்லாம் பார்க்க மாட்டீங்களா? சாரி, அந்த ரூம்லயே வச்சுட்டேன். கொடுத்துட்டானா? ஆமா. என்ன என்ன? முடிவுங்க மேல படுது அதானே? அது என் மேல படல. தேங்க்ஸ்டா. மாப்பிள்ள ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உழைச்சி போங்க. என்ன பாரு பாரு. மாட்டேன். பிடிவாதம் பிடிக்காத. பரவாயில்ல. அப்புறம் நாத்து என்ன பிளானு? போற முச்சின்னா என்ன கதை? ஒரு கதையும் இல்லை. 10 நாள் எழுத வேண்டியதே இருக்குது. இதில் என்ன புது கதை வேற? ப்ராக்டிக்கல் கிளாஸ் வேற இருக்கு. இதெல்லாம் புது கதையாம். பாருன்னு இதெல்லாம் முடியாது. பிடிக்காத. அப்புறம் நீ சொன்ன அப்படி போய் வெளியே வரும். நீங்க எதனா பண்ணிட்டு போங்க, நான் பார்க்க தயாரா இல்லை. வெறுப்பேத்தாத, எனக்கு கோத்து கூட்டு போயிட்டு இருக்க. நீ அந்த பர்மிஷன் வாங்கிட்டீங்கல்ல, இப்போ நகர்ந்துருவீங்க. அதெல்லாம் பேசுங்க, என் காது கேட்காது. அப்புறம் உங்க பிளான் என்ன? ஆஃபீஸ்க்கு போனால் ட்ரீட் கேட்பாங்க. என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு போறீங்க, ஸ்வீட்ஸ் ஏதாவது எடுத்துட்டு போகணுமா? ஆமால, என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு போனா ஏதாவது எதிர்பார்ப்பாங்கல்ல. யோசிக்கவே இல்லை. எடுத்துட்டு வந்திருக்கோமே ஸ்வீட்ஸ், எடுத்துக்கோங்க. அது இந்த ஆண்டி யார் யாருக்கோ கொடுக்கணும்னாங்க. நிஜமா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இது கிடைச்சா போதும். மற்றவங்களுக்கு இங்க இருக்க லோக்கல் ஸ்வீட்டே வாங்கி கொடுத்துக்கலாம். அதனால நீங்க ஆஃபீஸ்க்கு எடுத்துட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நானே சொல்லிட்டேன் நீ ஆஃபீஸ்க்கு எடுத்துட்டு போவேன்ட்டு. சொந்தக்காரங்களுக்கு அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டேன். அதனால ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்குலாம் தான் இது. அப்படி அப்பா மாமா டாடி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் எடுத்துட்டு போயிட்டு தான் சொந்தக்காரங்க. வேணா சொந்தக்காரங்களுக்கு இங்கேருந்து 1/4 கிலோ வாங்கி எடுத்துட்டு போயிட்டு கொடுங்கன்னிட்டேன். இல்லை கூட வாங்கிக்கோங்க, ஆனால் இங்கேருந்து கூட வாங்கிட்டு போங்க. ஃபர்ஸ்ட் நாங்கள் உண்மையிலேயே அந்த ஸ்வீட் நாங்கள் யாருக்கு தரணும்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு தந்துக்கிறோம்னு சொல்லிட்டேன். ஓகே சொல்லிட்டாங்களே அம்மா கூட. என்ன சரி, நான் எடுத்துட்டு போறேன். எனக்கும் சேர்த்து. ஓகே, டன் டன் டன். குட்டிமா வெறுப்பேத்தாது, என்ன கோவம் ஏறுது எனக்கு. என்ன பண்ணிட்டு போங்க. விடுங்க. இது வலிக்குது வலிக்குது வலிக்குதுமா. ஏன் இப்படி பண்றீங்க? முடியல, கையே தூக்க முடியல. அப்படி கை பிடிச்சி கிள்னீங்க. என்ன பண்ண நானு? என்ன எதுக்கு தள்ளி வைக்கிற? இதுதானே உட்காந்துட்டு இருக்க, அப்புறம் என்ன தள்ளி வைக்கிறேன்?
பேசு கொஞ்சம் பாருன்னு சொன்னதே நீ பண்ணல. பாக்குறதாவும் இல்லை உங்க கூட பேசுறதாவும் இல்லை. ஏன் அவன்கிட்ட அப்படி பேசுற? அப்போ நான் வேண்டாதவன், நான் தேவையில்லை. நார்மலா பேசுற வரைக்கும் நான் உங்க கூட பேச தயாரா இல்ல, புரியுதுல? அவன் நார்மலா தானே பேசுறான், இன்னும் என்ன? நார்மலா பேசல. நார்மலாக தான் பேசுகிறேன். கோவத்தை கலப்பாதீங்கன்ட்டு உங்களுக்கு நான் விளக்கம் கொடுக்கவும் தயாரில்ல, பேசவும் தயாரில்ல. மண்டைக்குள்ள ஓடுது, என்ன பண்ண சொல்ற? அது தூங்கும்போது வந்த ஒரு கனவு, அதுவும் அன்டைம்ல தூங்கும்போது வந்த கனவு. ஏதோ நீங்க வெடிக்காத்தால கண்டிருந்தா கூட பயப்படலாம். அதை புடிச்சு தொங்கிட்டு இருக்கீங்க. பக்கத்துல ரியாலிட்டியா நான் இருக்கேன், என்ன விட்டுடுறீங்க. அது எனக்கு கனவு மாதிரி இல்ல. அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. அதான் தெரியும். எதனா தெரிஞ்சுட்டு போட்டோம். அது ப்ளீஸ் என்கிட்ட இரு. கிறுக்குத்தனத்துக்குலாம் நான் தீனி போட மாட்டேன், புரியுதுல்ல? பரவாயில்ல, நான் கிற்கவே இருந்துக்கிறேன். ஆனா நீ பக்கத்துல இருக்கணும்னா இருந்துதாகணும், புரியுதுல? கனவு தூக்கி போட்டு நீங்க வர மாதிரி இருந்தா என் கூட பேசுங்க, இல்லைன்னா நீங்க கத்திக்கிட்டே கிடங்க, நான் உங்களை கண்டுக்க மாட்டேன். புரியல. நீதான் மனசு வைக்கணும், அவ்வளவுதான் நான் சொல்வேன். கொஞ்ச நேரம் என் கூட மட்டும் மட்டும் இரு, அதை நான் மறக்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ். ஃபுல்லாக உங்க கூட மட்டும் தானே இருந்தேன், அப்புறம் என்ன? பத்தல. இருந்த மாட்டீங்க, உங்ககிட்ட பேசுறது வேஸ்ட். அப்புறம் வேற யாருக்காவது ஏதாவது கொடுக்குறோமா? வேண்டாம், விருப்பி ததை என்ன பாரு.